Hi viewers, welcome to Car Guy Tamizhan. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு LED headlight. இது வந்து novsight brand. So novsightன்றது ஒரு Chinese brand. So அவங்க வந்து ரொம்ப LED headlight வந்து விளக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மாடல். So நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா இன்னைக்கு H4 ஓட மாடல். So இது தவிர உங்க கார் வேற மாடலா இருந்துச்சுனா பல்ப் லைக் H1, H3, H7, H11, HB3, HB4 அப்படி இருந்துச்சுனா நீங்க அது கூட இவங்க விக்கிறாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கலாம். இல்லைனாக்கா நான் ஆன்லைன் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் அங்கே வாங்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஸோ 9 வோல்ட் டு 32 வோல்ட். கார் நார்மலாக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். ஸோ பாய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6K, இந்த கேன்றது கெல்வின் 6000K. சரிங்களா? 6000K கலர் டெம்பரேச்சர். ஸோ 6000K வந்து நார்மலாக வந்து லைட் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், ஒயிட்டிஷாக இருக்கும். நார்மலாக ஹெலஜன் பல்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4300 இல்லை 3000 ப்ளஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். பட் இந்த LED லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து N39 சீரீஸ். ஸோ இவங்களோட வந்து இது லேட்டஸ்ட் சீரீஸ்னு நினைக்கிறேன், N39. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தாக்கா N39 வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போட்டிருக்காங்க. இந்த லைட்டிங் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும், டீட்டெயிலாக தெரியணும், நீங்கள் அவங்க ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மேட் இன் சைனா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா சீல் பண்ணி தான் வந்துச்சு, பிளாஸ்டிக்கில் நல்லா பிரிச்சுட்டேன். எனக்கு நம்ம ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் என்றைக்குமே வந்து செக் பண்ணிடணும். முதல்ல ப்ராடக்ட் கிடச்சோன்னே திடீர்னு எதுவும் சரியா இல்லைன்னா நம்ம ரிஃபண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் செக் பண்ணேன். இது உங்களுக்கு ரெண்டாவது அன்பாக்சிங். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் மேனுவல் இருக்குது. ப்ராடக்ட் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எப்படி இந்த பல்பை பூட்டணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட LED ஹெட்லைட். ஸோ இந்த LED ஹெட்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தோன்னே ஒரு என்ன ஃபீல் ஆகுதுனாக்கா, இதோட குவாலிட்டி. ஸோ இது பாருங்கள், இது ஃபுல் அலுமினியம் பாடி. சரிங்களா? இதெல்லாம் அலுமினியம் ஃபுல்லாக, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அலுமினியம் பாடி. ஓகே, அப்புறம் வந்து இந்த ஹோல்டர் இதுதான் வந்து இந்த ஹெட்லைட்டில் வந்து பிடிச்சிக்கும். இங்கே வந்து கிளிப் போட்டு நம்ம வந்து இந்த லைட்டை வந்து பிடிச்சிக்கும், அதுக்காக இந்த ஹோல்டர். அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில எல்இடியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபேன் இருக்காது, இங்கே வந்து ஒரு காப்பர் ஒயர் கொடுத்துருப்பாங்க கூலிங்க்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் எஃபிஷியனாக இருக்கும்னு தெரியாது. பட் ஃபேன் வந்து உண்மையிலே எஃபிஷியனாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காற்று வந்து இதில் பட்டு கூல் பண்ணும். ஸோ இந்த எல்இடியோட மோடியில் வந்து கூல் பண்ணும். அதனால் இந்த லைட் வந்து ரொம்ப நாள் தாங்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது novsight சொல்லிட்டு இங்கே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல குவாலிட்டியாக, ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபுல் அலுமினியம் பாடி வித் ஃபேன் கூலிங் சிஸ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் ஹேர் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோவுக்கு இந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் டேக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட H4 கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் வந்து உங்கள் காரோட சாக்கெட்டில் நீங்கள் குத்திட வேண்டியதான். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக, ப்ரீமியமாக இருக்குது. ரெண்டாவது வந்து வெயிட்டாக இருக்குது, பல்ப் வந்து வெயிட்டாக இருக்குது. ஸோ LED சிப் பார்த்திங்கன்னா இங்கிட்டு COBயோட சிப், இது COB LED. சரிங்களா? இங்கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பூட்டணும். ஸோ இந்த இடம் வந்து லோவர் கீழே இருக்கணும், இது வந்து மேலே இருக்கணும். சரிங்களா? தப்பாக பூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட பீம் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்காது, லைட் வெளிச்சமாக இருக்காது, இல்லைனா உங்கள் லைட் வந்து வேறு எங்கேயாச்சும் அடிச்சுட்டு இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஸோ அதுக்காக பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் வந்து ஆப். ஸோ இது மேலே தான் இருக்கணும், இந்த ஒயர் உள்ளது வந்து கீழே இருக்கணும். ஸோ காரில் வந்து நீங்கள் இப்படி தான் பூட்டணும். சரிங்களா? ஸோ இது நல்ல ஒரு குவாலிட்டியான LED லைட். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துருவோம். இது வந்து நம்ம காரில் இருக்கிற ஸ்டாண்டர்டான ஹெலஜன் பல்பு, H4 ஹெலஜன் பல்பு. இது வந்து நம்மளோட LED. ஸோ நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம். இது வந்து கொஞ்சம் பின்னால் இந்த ஃபேன் இருக்கிறனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் மின்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் காரில் போட்டுறதுக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து இது ரெண்டுக்கும் உள்ள என்ன ப்ரோ அண்ட் கான்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெலஜன் பல்ப் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைவு. சரிங்களா? ஏன்னா இது உள்ளுக்கு வந்து 2 ஃபிலமெண்ட் இருக்கும், லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து எரிஞ்சு போயிடும்.
நார்மலாக வந்து இது நடக்கும். எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஈவன் இது ஸ்டாண்டர்ட் பல்பில் இல்லை, நான் வந்து விலை கூட உள்ள பல்ப்லாம் பாய்ச்சிருக்கேன். சரிங்களா, இந்த ஓஸ்ட்ராமோட நைட் பிரேக்கர் சீரீஸ் இதெல்லாம் ஆஃப்டர் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு ஏதாச்சும் ஒரு ஃபிலமெண்ட் எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லைட் வந்து நீங்கள் பாய்க்க முடியாது. ஸோ வேஸ்ட், நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ரெண்டாவது, இந்த பல்ப் வந்து சிங்கிளாக ஒன்றா விற்க மாட்டாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் லைட் வந்து நீங்கள் ஒன்றா வாங்கலாம். பட் பிராண்டடோட வாங்கினீங்கன்னா, அதாவது ஹையர் கிரேட் உள்ளது வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு பேக்கில் 2 தான் வரும். ஸோ ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று எரிஞ்சு போச்சுனாக்கா நீங்கள் 2யும் மாற்றி தான் ஆகணும். உண்மையிலே வேஸ்ட் ஆஃப் மணி. சரிங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஹேலஜன் பல்ப் மேலே அவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, இந்த லைட்டோட வெளிச்சம், அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் லைட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் H4 லைட்டோட வெளிச்சம் வந்து ரொம்ப குறவாக இருக்கும். சரிங்களா. இது ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி மஞ்சையாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ரோட்டில் போகும்போது நைட் டைமில் கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறவாக இருக்கும். சரிங்களா. வெளிச்சம் இல்லாத மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட எவ்வளோ நாள் தாங்கும், அதாவது டியூரபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ஹவர்ஸ்லேருந்து 3000 ஹவர்ஸ் வரைக்கும் தான் இந்த ஹேலஜன் பல்ப் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பல்போட ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்பேன். சரிங்களா. ஸோ இது நீங்கள் LED கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் கூட. ஸோ அதனால் இது வந்து லைஃப் ஸ்பேனும் ரொம்ப குறைவு. கடைசியாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா. ஹேலஜன் பல்ப் வந்து நார்மலாக வந்து ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து இது எனர்ஜி வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஹேலஜன் பல்ப். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்இடியோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, விலை கூட உள்ள ஹேலஜன் பல்ப் இருக்கு இல்லையா, ஸோ விலை கூட உள்ள ஹை கிரேட் உள்ள ஹேலஜன் பல்ப் இருக்கு இல்லையா, இந்த நைட் பிரேக்கர் சீரீஸ், அப்புறம் டைமண்ட் சீரீஸ், ஃபிலிப்ஸ், அதோட வந்து இது ரொம்ப சீப். சரிங்களா. அது முக்கியமாக இந்த novsight பிராண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சீப். ஓகே. இதோட பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன், இது வந்து குறைஞ்சது 25,000லேருந்து 30,000 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும். ஓகே. இந்த LED ஹெட்லைட். அடுத்து பார்த்திங்கனாக்கா இதோட எஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப குறைவான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே நேரத்தில் ரொம்ப குறைவான எனர்ஜி யூஸ் பண்ணும். அதனால் நல்ல எஃபிஷியண்டான ஒரு லைட்டு. சரிங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட வெளிச்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின் வெளிச்சம் இருக்கிறனால, டெம்பரேச்சர் இருக்கிறனால நல்ல ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். நைட் டைமில் நீங்கள் கார் ஓட்டும் போது உங்களுக்கு ரோட் சர்ஃபேஸும் சரி, சைட்டில் உள்ள சரௌண்டிங் சரி, நல்ல கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு வியூ கொடுக்கும். ஸோ உங்கள் நைட் டைம் டிரைவிங் வந்து நல்ல சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த லைட் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து அடுத்தது நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரிஜினல் லைட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை பார்ப்போம்.
வியூவர்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது வந்து பாருங்கள், காருக்குள்ளே நம்ம இந்த எல்இடி லைட்டை பூட்டின பிறகு இப்படி தான் இருக்கும். பின்னால் இந்த ரப்பர் கவர் பிடிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ரப்பர் கவர் போடுறதுக்கு முன்னுக்கு உள்ளது. ஸோ இந்த ஹோல்டர் பார்த்திங்கனாக்க இந்த லைட் வந்து இவ்வளோ தூரம் வந்து வெளியே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ரப்பர் கவர் போட்டுட்டு இந்த ஹோல்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இதோட வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதாவது உங்கள் இந்த பேஸ் பிளேட்டுக்கு உள்ளுக்கு இவ்வளோ தூரம் லைட் உள்ளுக்கு பூரணும். அதாவது உங்கள் ஹெட்லைட் உள்ளுக்கு இவ்வளோ தூரம் இருக்கணும் நீட்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டையாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கட்டையாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் ஹெட்லைட் உள்ளுக்கு ஃபுல்லாக படலைன்னா அந்த வெளிச்சம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதனால தான் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் எல்இடி லைட் வந்து வெளிச்சம் குறவாக இருக்கும். இல்லைனா உங்கள் பீம் அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பீம் பேட்டர்ன் நல்லா இருக்காது. இல்லை அந்த கட் ஆஃப் லைன் வந்து நல்லா இருக்காது. ஏன்னா உங்கள் ஹெட்லைட் வந்து ப்ராப்பராக போடல. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஃபுல்லாக பூந்திருக்கும் ஒரிஜினல் மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரிஜினல் வந்து இந்த பேஸ் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கா. ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரப்பரை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரீம் பண்ணிட்டோம், கொஞ்சம் கட்டையாக வெட்டிட்டோம். வெட்டின பிறகு ஃபுல்லாக வந்து இந்த எல்இடி ஹெட்லைட் வந்து உங்களோட லைட் உள்ளுக்கு போகிறோம். ஸோ ஃபுல்லாக போகும்போது உங்களுக்கு வந்து வெளிச்சம் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பீமும் வந்து நல்லா பீம் பேட்டர்னும் நல்லாயிருக்கும், கட் ஆஃப் லைனும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எல்இடி ஹெட்லைட் போட்டும் போது. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணிகிட்ருக்கோம் எல்இடி வர்சஸ் ஹெலஜன். ஸோ எல்இடி வந்து லைட் வந்து வெள்ளையாக இருக்குது, ஏன்னா அது கலர் டெம்பரேச்சர் 6000K கம்பேர்ட் டு ஹெலஜன் வந்து 3000 சம்திங். ஸோ அது எல்லோயிஷாக இருக்குது. எல்இடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட பிரைட்னஸ் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ரோட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், சைட்டில் உள்ள சரௌண்டிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் தெரியும். லைட்டோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ளெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. அது எலஜன் பாய்க்கிற போது இந்த அதே ரிஃப்ளெக்ட் செட்டிங்கில் தான் இந்த எல்இடியும் வந்து நான் ஜஸ்ட் லைட்டு மட்டும் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லைட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது கம்பேர்ட் டு எலஜன் வந்து கட்டையாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதே நேரத்தில் ஹை பீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை பீமும் வந்து உங்களுக்கு நல்ல தூரமாக தெரியும் கம்பேர்ட் டு ஹெலஜன். ரெண்டாவது வந்து எல்இடியோட லைட் வந்து அதோட பீம் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்குது கம்பேர்ட் டு ஹெலஜன் வந்து ஒரு மாதிரி பரவலாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஃபோக்கஸ்டாக ரோடை பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரைவிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த டிரைவிங் வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ ஒரு மெதுவாக ஓடும் போதும் சரி, வேகமாக நீங்கள் கார் ஓட்டிட்டு போகும்போது சரி, நல்ல இருட்டான ரோட்டில்
உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களால் பார்க்க முடியும், எவ்வளோ ஹைலைட்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களால் பார்க்க முடியும்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்இடி வந்து கிளியர் வின்னு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக நைட் டைமில் இந்த மாதிரி இருட்டான ரோட்டில் நீங்கள் கார் ஓட்டினீங்கன்னா எல்இடி லைட் பாய்ச்சிங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார் எல்லாமே வந்து எல்இடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹேலஜன் பல்ப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் கார் எல்லாமே வந்து LED ஹெட்லைட் தான் பாய்க்குது. ஈவன் ஹெச்ஐடி கூட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரிங்களா? எல்லாம் வந்து எல்இடிக்கு மாறுறாங்க. ஸோ பெட்டர் வந்து இது ஒரு நல்ல சாய்ஸ். இந்த LED H4 நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்இடிக்கும் ஹேலஜனுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஹேலஜன் பல்ப் ஸ்டாண்டர்ட் பல்ப் வந்து ஒரு 30 ரிங்கெட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்இடி வந்து ஒரு 60 ரிங்கெட் தான். அதுவும் இந்த novsight பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த எல்இடி வந்து H4 மட்டும் கிடையாது, எல்லா சைஸ்லேயும் வந்து இப்போ வந்துடுச்சு. ஸோ உங்கள் கார் வந்து என்ன டைப் ஆஃப் பல்ப் பாய்க்குதோ பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அது எல்இடியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாய்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது, ப்ரைஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போது நான் ட்ரை பண்ணுற இந்த novsight பிராண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கமெண்டட் சொல்லலாம். சீப் பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார் கை தமிழன். நன்றி.